நேரத்தை வீணாக்கினாலும் வாழ்க்கையை வீணாக்கினாலும் ஒன்றுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த நாளில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அந்த விவிலியத்தில் அந்த பகுதி 13வது அதிகாரம் என்கிற பகுதியில் தலைப்பை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உவமை பொழிவு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உவமைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை, இறையாட்சியை பற்றி அறிவிப்பதை தான் பார்க்கிறோம். அதில் மொத்தம் 7 உவமைகள் இருக்குது. அந்த 7 உவமைகளில் முதலாவதாக வர்ற உவமை விதைப்பவர் பற்றிய உவமை. அன்புக்குரியவர்களே, முதல்லையே இது உவமை பொழிவு என்பது நமக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. உவமைகள் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். உதாரணமாக, நாம் அறிந்த ஒரு பொருள் அல்லது நிகழ்வு அல்லது ஏதோ ஒரு அனுபவம், அதை வைத்து அறிந்திராத ஒரு உண்மையை அறியச் செய்வது. நாம் அறிந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அனுபவமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அதை பயன்படுத்தி அறியாத ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்வதும் அறிய வைப்பதும் தான் இந்த உவமை என்பதன் அர்த்தம். சரி, இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நாட்டுப்புற கதைகள்லாம் இருக்குது, பழமொழிகள் இருக்கிறது, அறநெறி கதைகள் இருக்கிறது. இதெல்லாம் என்னென்னா, ஒரு நிகழ்வின் அடிப்படையில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுதான், இது புதுசு இல்லை. யூதர்கள், ராபிக்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி வந்தவர்கள் தான். யூதர்கள் போதகர்கள், மறை போதகர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது அதிகபட்சம் எப்படின்னா, அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள விஷயமாக இருக்கும். அதனால தான் இயேசு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வயல்வெளிகளையும் வலைகளையும் இன்னும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பார். அன்புக்குரியவர்களே, இங்கே இந்த விதைப்பவர் உவமையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல வேண்டும். முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, விதைப்பவர் உவமையை பற்றி நாம் எல்லாம் நன்கு தெரிந்து வைத்தவர்கள். இதனுடைய அடிப்படையில் தான் நான் சொல்லணும், நம் வாழ்க்கையில் நல்ல விதையான வார்த்தையை, நம்முடைய வாழ்வை உலக கவலைகளினால் அதன் அடிப்படையில் வீணாக்கி விடாதபடி பார்த்து கொள்ளணும். இதுதான் நான் சொல்ல வர்ற செய்தி. நம்முடைய வாழ்வு, இறை வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வே இந்த உலக கவலையினால் வீணாகிவிடக்கூடாது. அதுதான் இப்போ நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, வாழ்வின் மதிப்பு தெரிந்தவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றிக்கு முன்னாடி முத்தை தூக்கி போடாதன்னு. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பன்றிக்கு முன் நீ முத்தை தூக்கி எறிந்தால் அதனால் என்ன, அதனுடைய மதிப்பு அதுக்கு தெரியாது என்பது தான். அது மதிப்பு தெரியாது. ஒருத்தர் சொன்னார், மனிதன் எதை வீணாக்கக்கூடாது என்று சொன்னால், தன்னுடைய வாழ்வில் தன் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இங்கே இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த நாள் வீணாக போச்சு, இந்த நேரம் வீணாக போச்சு, 1 மணி நேரம் வீணாக்கிட்டேன். அதிலும் குறிப்பாக இந்த செல்ஃபோனை நோண்டி இப்படி நோண்டி தான் வீணாக்குறோம்னு வச்சுங்களேன். அது மாதிரி சொல்லுவோம், நேரமே வீணாக போச்சுன்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நேரம் வீணாக போனாலும் ஒன்று தான், வாழ்க்கை வீணாக போனாலும் ஒன்று தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்வு என்பது நேரங்களால் ஆனது. ஒரு நிமிஷம் நமக்கு வாழ்க்கைன்னா, ஒரு நிமிஷம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அங்கே இருக்குது. ஒரு நாள் வீணாக போகுதுன்னா அந்த நாளினுடைய வாழ்க்கை வீணாக போகுது. அதான் ஒருத்தர் சொன்னார், இந்த உலகத்தில் நாம் எதை சார் வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்வையே வீணாக்கக்கூடாது. நல்லா யோசிங்க. இன்றைக்கி காலைல தூங்கி எழுந்திருக்கிறோம், கடவுள் நம்மளை கிள்ளி பாருங்கள், தெரியும் நான் உசுராக தான் இருக்கிறேன், இன்றைக்கி ஓகே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த வாழ்க்கையை கடவுள் இன்று நமக்கு கொடுத்தாருன்னா,
இந்த நாளில் இந்த உலகத்தில் நாம் விதைக்கப்பட்ட இறை வார்த்தை என்று நினைத்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் இறை வார்த்தையாய் விதைக்கப்பட்டிருக்கிறோம். வீணாக்கக்கூடாது. உலகம் மற்றது அது இதுன்னு சொல்லி என் நேரத்தை மொத்தமாக வீணாக்கிவிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க மேலே பழி போடாதீங்க. நேரம் வீணாச்சுன்னா உன் வாழ்வு வீணாகிறது. அதனால் நேரமும் வாழ்க்கையும் வீணாக்கக்கூடாது. அதுவும் ஒரு இறை வார்த்தை தான். இறை வார்த்தை விதைக்கப்பட்ட பொழுது எல்லாம் சேர்ந்து அழித்து விட்டது, பலன் கொடுக்காமல் போனது. நம்முடைய வாழ்க்கை வீணாக போகக்கூடாது. அதே நேரத்தில் பலன் இல்லாமலும் போய்விடக்கூடாது. வாழ்க்கையும் நேரமும் ஒன்று தான்.